என் வார்த்தைகள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறதுன்னு சொன்னார். அவர் வார்த்தையை கேட்கும்போது அது நமக்கு ஜீவனாய் மாறுகிறது. அது நம் ஆவிக்கு பலனும் உயிர்ப்பிக்கும் பலனாய் மாறுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நேசருடைய சத்தத்தை கேட்கும்படிக்காய் ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்ப்போம். பலன் கொடுப்பவராம், பலன் கொடுப்பவராம், பலன் கொடுப்பவராம், எல்லாவற்றையுமே செய்வேன், சுகம் கொடுப்பவராம், சுகம் கொடுப்பவராம், சுகம் கொடுப்பவராம், எல்லாவற்றையுமே செய்வேன். அன்புடைய இயேசு சுவாமி, நீதான் எங்களுக்கு சுகம், நீதான் எங்களுக்கு பலனப்பா. இன்று சாயங்காலம் கூட சுவாமி, உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். நாம் என் கருத்தில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் என் கருத்தில் இருக்கிறது என்று சொன்னீரே சுவாமி. இந்த நாளிலே எங்கள் ஜீவனும் எங்கள் வாழ்வும் சகலும் உடைய கருத்தில் தான் இருக்கிறதப்பா. ஆகவே தான் சாயங்காலம் கூட உம்மை ஆராதிக்கும்படிக்காக, உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதானே எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், சுகமாக்கும். ஒவ்வொரு மேலும் கருத்தை வைத்து, ஒவ்வொரு மேலும் கருத்தை வைத்து நீ ஜீவிக்கிறீர் சுவாமி, நீ ஜீவிக்கிறீர், எங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கிறீர். ஒவ்வொரு மேலும் கருத்தை வைத்து நீ ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காக, அவள் தேவைகளை சந்தித்து அனுப்பும்படிக்காக, கண்ணீரை துடைத்து அனுப்பும்படிக்காக, நோய்களை குணமாக்கும் அனுப்பும்படிக்காக உன் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாள் எங்களோடு தங்கிரும், நாம் மயப்படட்டும். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளாம் உட்காருவோம். இன்றைக்கு 4வது வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே, 4வது சனிக்கிழமை, 4th வீக் நம்ம சுகமளிக்கும் ஆராதனையாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போல் 3வது சனிக்கிழமை நம்ம ஜெப நாளாய் நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இவங்களை ஆசீர்வித்து வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இயேசு சுவாமி நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல, இஸ் அலைவ், இஸ் அலைவ். நம் மத்தியில் உயிரோடு இருக்கா. போன வரலாம் அவரை தான், அவர் உயிர்த்ததின் வல்லமையை குறித்து தான் தியானித்தோம், அவர் உயிர்த்ததின் மகிமையை குறித்து நாம் தியானித்தோம். அது நமக்கு எத்தனை ஆறுதல், எத்தனை சந்தோஷம். காரணம், நமக்காக உயிரோடு இருக்கும் பலன் தரும் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒருவரும் மரித்து போவல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினபடினால நம் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மேல் கரத்தை வைத்து நம்ம ஆசீர்வதிப்பது நம் மத்தியில் இருக்கிறார். ஆம், அன்றைக்கு யோவானை பார்த்து சொன்னவர், பயப்படாதே யோவானே, அவன் செத்தவனை போல் விழுந்தான். அப்பொழுது பார்த்து சொன்ன, பயப்படாதே, நான் முந்தினும் பிந்தினுமா இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா, தைரியமாக இருன்னு சொன்னார். அதே போல தான் இந்த சங்கடம். நம்மோடு உயிரோடு இருக்கும் இயேசு நம்மை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த இடத்த விட்டு போகும் பொழுது அவர் தொடுதலோடு நாம் போக போகிறோம், அவருடைய ஆறுதலோடு போக போகிறோம், அவருடைய ஜீவனுடைய வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் போக போகிறோம். ஆகவே விசுவாசத்தோடு காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 17 வசனம், 10லேருந்து 17 வசனம் யாராவது வாசிங்க. லூக்கா 13, 10லிருந்து 17. ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தாரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதியாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுவதில்லையா?
இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இக்கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இங்க ஒரு கூனியான பெண், ஊனியா இருந்தால் என்று சொல்வார். அப்படியாக ஒரு பெண் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்வது இயேசு சுவாமி தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஏறத்தாழ ஒரு 5000 பேர் கிட்ட ஆலயத்தில் கூடி வந்திருப்பார்கள். காரணம், அவர் ஆறுதலான வார்த்தைகளை கேட்க, அவர் ஜீவ வார்த்தைகளை கேட்க, அவரால் தொடப்பட அவர் ஆசீர்வதிக்கப்பட ஏராளமான மக்கள் எங்க போனாலும் சரி கூட்டம் கூட்டமாய் திரளாய் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். ஏனென்றால் அவர் வாயிலிருந்து புறப்படுவதுதான் திருமணங்கள் இந்த வார்த்தைகள், ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள், தைரியப்படுத்தும் வார்த்தைகள், நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள். அந்த நாட்கள் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தினால் கட்டப்பட்டவர்களாக நாம் இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் அங்கிருந்த ஆசாரிகளும் அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள். ஏறத்தாழ 600 புதிய கட்டளைகள், அவரால் உருவாக்கப்பட்ட கட்டளைகளை கொடுத்தார்கள். அது அவர்களால் பாருங்கள் தாங்க முடியல. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரே இருள், அவருடைய இருள் சூழ்ந்திருந்தது. மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இருள் தான் அவங்க எப்போது இருளே உட்கார்ந்து கொண்டிருந்த மக்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வருகிறது. ஒரு ஆறுதலான வார்த்தைக்கு பேசுகிறார்களே, கிருமிழிந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். நமக்கு ஆறுதலா இருக்கிறதே, நம்ம கவலையெல்லாம் மறைக்கிறோமே, நம் ஆறுதலாம் நீங்கி போகிறது என்று சொல்லி என்ன செஞ்சாங்களா, திறத்திறதாய் வந்து உட்கார்ந்தாங்க. ஆலயம் முழுவதும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் திடீரென்று வேதம் சொல்கிறது, ஒரு கூனியான பெண்ணை பார்க்கிறார். அவர் கண்ணில் எங்கப்படுகிறது, கூனியான பெண். ஒருவேளை அந்த பெண் அங்கே வந்திருக்கும் பொழுது யாரும் அவளுக்கு இடம் முதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண பெண்ணா இருப்பார். பாருங்க, she was hunchback, bent down, கீழே வந்து குளிஞ்சு கொண்டே இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவர் பார்த்ததெல்லாம் என்ன, தரையை நோக்கி கொண்டிருந்த ஒரு பெண், பூமியை நோக்கி கொண்டிருந்தார். மேல அவளால் பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் குளிஞ்சு பார்ப்போமே, நம்மளால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நம்மளால இருக்க முடியாது. அதன் பிறகு நம்மளால இருக்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா வாழ்க்கையில பாருங்க, எத்தனை வேதம் சொல்லு, 18 வருஷம், 18 long years she was suffering with this infirmity. இந்த பலவீனத்தினால 18 வருஷமாய் அவள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் இயேசு அதை நன்றாக அறிந்திருந்தார். அதை பார்த்தவன்னு சொன்னார், அவரை கூப்பிட்டு அவரை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, 10வது வசனம் 12வது வசனம், ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்றார். Women, thou art loosened from thine infirmity. உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க. வேதம் சொல்கிறது, அவனுக்கு யாருமே இல்லை, ஒருத்தரும் கிடையாது. ஒருவேளை அவரை ஏற்கனவே பண்ணிருக்கலாம். எல்லாரும் பார்த்து என்ன சொல்லிருக்கலாம், அவளை குறித்து ஏதோ பாவத்தினால் வந்த ஒரு காரியமா இருக்குமோ, சாபத்தினால் வந்த ஒரு காரியமா இருக்குமோ. நியாயப்பிரமாணத்தின்படி 28ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது சாபம் இருக்கிறது. அது விசேஷமா 4 தலைமுறை வரைக்கும் தேவன் நாம் செய்த பாவங்களை விசாரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவளே யோசித்தது இருக்கலாம், நான் சாபம் நிறைந்த ஒரு பெண், என் வாழ்க்கையில் இனி சுகமே கிடையாது, அப்படிப்பட்ட நிலைதான் அவன் காணப்பட்டிருக்க கூடும். அதே நேரத்தில் அங்கிருந்த மக்கள் கூட என்ன யோசிப்பாங்க, அதே தான் யோசித்திருப்பாங்க, இவர் என்ன பாவம் செய்தாரோ, இவர் முன்னோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம். பெரியமானவர்களே, யாருமே அவரை சட்டம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் பேர் இருந்ததாக வேதம் சொல்லவில்லை, ஒரு பேரும் அவருக்கு இல்லை. அவரை குறித்து எப்படி போட்டிருப்பாங்க, பூனி என்று தான் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட நிலைமை தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை அறிந்த, அவர் நிலைமை அறிந்த தேவன் அவரை கூப்பிட்டு அவரை சுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்க்கையில கூட அநேக தடவை நாம் யோசிக்கிறோம், நாம் ஜாதியில் கஷ்டப்படும் பொழுது, பல உபத்திரத்தில் நாம் கண்ணீர் விழுக்கும் பொழுது, பல உபத்திரத்தால் நெருக்கடியினால் கடந்து நாம் போய் கொண்டிருக்கும் பொழுது,
பலர் நம்மை பார்த்து தவறாக யோசிக்கலாம். இவர்கள் பாவம் செய்து விட்டார்களோ, இவங்க என்ன செய்தார்களோ தெரியல என்றெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டுக்கு தான் தெரியும் நம்ம நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்பது. அவருக்கு மாற்றம் தான் தெரியும். வேதம் சொல்கிறது, இயேசு சுவாமி அவர் மேல் கண்கள் அவர் மேல் பட்டது. பாருங்க, he saw this lady and she called this man, he called this woman, come forward, வாமான்னு சொல்லி அவருக்கு பேசுவதாக பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அல்லாவிட்ட மற்றங்கள் தவறாய் பேசுவோம், சோர்ந்து போகிறோம். ஒரு குருடன் அப்படிதான் வந்து இயேசுவை சுகமாக்குவதற்காக வரும் பொழுது சீடர்கள்லாம் என்ன சொன்னாங்களாம்? கூட இருந்த சீஷர்கள், பக்தியாக இருந்தவர்கள், தேவனோடு நெருங்கி இருந்தவர், இயேசு அன்பை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தவர் மக்கள், அவர்கள் என்ன சொன்னார்களாம்? இவன் செய்த பாவமா சுவாமி? அல்லாவிட்டால் அவன் முன்னோர் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அதே போலதான் அவர்கள் பலராய் பேசி கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். என்னன்னாக்கா, அவர் ஆலயத்தில் காணப்பட்டார். அவள் ஆலயத்தில் காணப்பட்டார். வேதம் சொல்கிறது, 18 வருஷமாய் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். Not 1 day, 2 days, perhaps 18 long years used to attend the Lord's house regularly. ஒவ்வொரு தவணையும் ஒவ்வொரு நாளும் அவள் ஆலயத்துக்கு பத்ரா சாக்கதியாய் சென்றிருக்கக்கூடும். அந்த நாளில் கூட அவர் இருக்கிறார். அவள் ஒருவேளை எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார், ஆண்டவர் என் பேர் சொல்லி கூடுவார், அல்லாவிட்டா எனக்கு சுகம் கிடைக்கணும் ஒரு நாள் யோசித்திருக்க முடியாது. அவள் வழக்கம் போல வந்திருக்கக்கூடும். நாம் தெரியல, அவள் பிறகும் பொழுதே இந்த வியாதி இருந்ததா, அல்லாட்ட நடுவில் வந்ததான்னு தெரியல. இப்போ கெனத் ஹேகின் என்ற ஒரு பக்தனை குறித்து வாசித்தேன். அவர் நல்லா இருந்தார், நல்ல வாலிபனாக இருந்த பொழுது திடீரென்று ஒரு குறிப்பிட்ட வயதில் அவருக்கு ஒரு வியாதி வந்தது. ருமேட்டடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அல்லாவிட்டால் பக்கவாதம். உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போய் படுத்து கொண்டு இருப்பாராம். யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட திடீரென்று நடுவில் வந்த வியாதி தான் பாருங்க. அதே போல தான் ஒரு வேளை இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கக்கூடும். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அவன் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்று. பெரியமானங்களே, 18 வருஷம் வேதம் சொல்லுகிறது. அவள் பாவத்தினால் வந்த வியாதி இல்லை, அவங்க பெற்றோரால் வந்த வியாதி இல்லை, அவள் செய்த பாவத்தினால், அல்லாவிட்டால் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வந்த வியாதி இல்லை. இங்கே வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனப்படுத்தும் ஆவி அவள் மேல் இருந்தது. எத்தனை நாள்? ஒரு நாளா 2 நாளா? 18 வருஷம். 18 வருஷம். யாராவது யோசிக்க முடியுமா? Can we ever imagine that a woman has been afflicted with this hunchback, this infirmity for 18 long years by the devil? பிசாசு அவளை பாதித்ததை நாம் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியுமா? அது யாரால் நம்ப முடியுமா? ஆனால் ஏசாமி சொல்றாரு, 18 வருஷம் அவள் பிசாசுனால, பொல்லாத அசுத்தாவியினால அவள் வந்து பலவீனமான ஒரு ஆவி அவளை ஆட்கொண்டபடியினால அவள் 18 வருஷமாய் சுகவீனமாய் இருந்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு கொடிய ஒரு நிலைமை பாருங்க. அநேக தடவை இன்றைக்கு கூட வியாதிகள் நம்ம யோசிக்கிறோம், நாம் பாவம் என்று யோசிக்கிறோம், முன்னோர் செய்த பாவம் என்று யோசிக்கிறோம். ஆனால் இல்லை பிரியமானவர்களே, பல தடவை நம்மையும் அறியாமல் பொல்லாத பிசாசு இந்த காரியத்தை கொண்டு வருகிறான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் கொண்டு வரான். நம்ம ஆத்மாவனால் தொட முடியாது, நம்ம ஆத்மாவை கரைப்படுத்த முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்வான். ஆனால் இங்கே பாருங்க, மேபி for 1 or 2 years it's okay, we can understand. 18 long years he was afflicted with the spirit of infirmity, says the word of God. 18 long years. யோசித்து பாருங்க. அப்படியும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறது. பிரியமான தேவப்பிள்ளை, ஆகவே தான் இயேசு சுவாமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் அப்போஸ்தலர் வாசிப்போம் என்றால், அவர் தேவன் இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசினால அவதிப்படும் மக்களை விடுதலையாக்கினார். God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power, who went about doing good and healing all that were oppressed of the devil. Therefore, sickness was the oppression of the devil. அவர் அத்துக்கமாக்கின மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்களா? They were oppressed of the devil. The Bible says he went about doing good and healing all that were oppressed of the devil. சுகமளித்த காரியங்கள்லாம் யாருக்கு? பிசாசினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான். அவர் ஊழியம் அப்படிதான் இருந்தது. நாம் யோசிக்கலாம், பல காரியம் சொல்லலாம் வியாதிக்கு, ஆனால் பொல்லாத பிசாஸ் தான் இவைகளை நம்மை கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்கின பொழுது அவள் வாழ்ந்த நாட்களில் வியாதி இருந்ததா? மரணம் இருந்ததா?
ஒன்றுமில்லை, பாவம் வந்த பிறகுதான் வியாதி வந்தது. ஆகவே அதுக்கெல்லாம் காரணம் அவனாக பொல்லாத பிசாசு தான். இன்றைக்கும் நம்மளை பாதித்து கொண்டு பல காரியங்களை கொண்டு வந்து அவன்தான் நம் சந்தோஷத்தை கெடுப்பதுக்கு, குடும்ப சந்தோஷத்தை கெடுப்பதுக்கு, நம்முடைய ஊழியத்தை கெடுப்பதுக்கு, நம்முடைய பரிசுத்த ஜீவித்தை எப்படியா கீழே தள்ளி நம்ம வீழ வைக்கணும், பாவம் செய்ய வைக்கணும் என்று சொல்லி பலவிதமான பலவீனத்தை கொடுத்து நம்மை சோர்வடைய செய்வது பொல்லாத பிசாசுங்கிறேன். இங்கே அப்படிதான் போட்டிருக்கு 18 வருஷம். Perhaps she even never knew that she was afflicted by a spirit of infirmity. She never knew that was afflicted by a evil power. She never knew it. அவளுக்கு தெரியாது. அவள் சொல்லி நினச்சிப்பா, ஒருவேளை பிறக்கும் போதே இப்படி வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, but the Bible says a spirit of infirmity had given cause this difficulty, this problem, this sickness in her life. பிசாசினால் வந்த வியாதி இது. இயேசு சுவாமி அதை திட்டவட்டமாக இருந்தவராக அவள் மேல் கரத்தை வைத்தார். வேதம் சொல்லுது, அவள் கரத்தை வைத்த பொழுது அவள் சுத்தமானாள். அதே வசனத்தில் வாசிக்கும் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, he laid his hands upon her. அவள் ஏஞ்சி நிற்க ஆரம்பித்து அவள் சுகம் பெற்றவளாக தேவனை துதித்தாள் என்று பார்க்கிறோம். என்ன ஒரு பெரிய விடுதலை, என்ன ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க அந்த மகளுக்கு. எப்படிப்பட்ட ஒரு விடுதலை. பலராய் பேசி கொண்டிருந்த பொழுது கூட அவளுக்கு இயேசுவின் அன்பை ருசிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சாயங்காலம் வேலையில் கூட நீங்கள் யோசிக்கலாம், நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எத்தனை நாள் இந்த வியாதி, எத்தனை நாள் இந்த கஷ்டம் என்றெல்லாம் யோசிக்கலாம். பெரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம் பரிகாரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிகாரி. அவர் தான் நம்மை சுத்தமாக்குறவர். அவர் ஒரு நாளும் நம்மை வீண்டாக நம்மை வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்கிற தேவன். He always does good for his children. He delivers his children. He delivered this lady. முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த பெண் வாழ்க்கையில் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆலயத்து வருவாளாம். ஆலயத்து வந்து கொண்டிருந்தா அப்படின்னால் என்ன? She honored the Almighty God. தேவனை கனப்படுத்தினாள். தேவன் மேல் ஒரு பயம், ஆலயத்தை கொடுத்த பயம், வேத வஸ்தத்தில் மோசி எழுதின பிரமாணங்களில் எழுதப்பட்ட தேவ ஆலயத்தை கொடுத்த பயம், ஒரு விசுவாசம், நம்பிக்கை அவளுக்கு வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆகவே தான் ஆலயத்துக்கு வந்திருந்தா. அவள் சுகமாவான்னு வரவில்லை. 18 வருஷம் சுகமே கிடைக்காதவளுக்கு இனி என்ன நம்பிக்கை அவளுக்கு இருக்கும் யோசித்து பாருங்க. அவளுக்கு நம்பிக்கை இருந்திருக்குமா சுகமாகவும் உண்டு. 18 years she has been waiting. 18 years she has been waiting. Perhaps she had no hope of getting healed. சுகமாவதுக்கு அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆலயத்துக்கு வரா பாருங்க. ஆகவே நாம் ஆலயத்தில் வருவது நல்லது பிரியமானவர்களே. சமீபத்தில் பிரதர் கிளாட்சன் எனக்கு ஒரு அருமையான ஒரு சாட்சியை சொன்னார். நான் அதுக்கு சாட்சி, நான் அதை பார்த்தேன், நான் அதை அவள் வாழ்க்கையில் அதை நான் கேட்டேன். அவர் he was suffering with hiccups. 2 நாளாக அவருக்கு தொடர்ந்து விக்கல் வந்து கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்க எவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் அந்த சாயங்காலம் பாருங்கள், அந்த விக்கலோடு தான், அந்த ஹிக்கப்ஸோடு தான் வரார். நான் ஒரு பக்கத்தில் உட்காந்து நினைக்கிறேன், அது வந்துகிட்டே இருக்குது. அப்படியே தான் ஆலயத்துக்கு வந்தார். ஆனால் சொன்னார், ஆலயத்துக்கு வந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்தை சென்று போனதான் சரி, அன்றைக்கே இந்த இடத்த விட்டு போன உடனே சுகமாயிற்று. அவர் அடிக்கடி சொல்லும் காரியம், என்ன இருந்தாலும் பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்துடணும், எந்த பலவீனம் இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்துடணும்னு சொல்லுவார். பெரியமானவர்களே, அப்படி தான் இந்த பெண்ணு வந்திருப்பா. என்ன பலவீனம் இருந்தாலும் என்ன, ஆலயத்து வந்துடும். ஒரு தேவனால் பயன்படுத்த ஒரு சகோதரியை கொடுத்து நான் வாசித்தேன். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அநேகர் சுகமாவாங்க. அவர் ஒரு அவ கரத்தை மக்கள் மேல் வைக்கும் போது ஒரு வினோதமான எண்ணெய் அவை கையில் வருமா, அந்த எண்ணெய் வந்த மக்களை தொட்டு சுகமாக்கும். அதுபோல் அநேகர் சுகம் பெற்றார்கள். ஆனால் திடீரென்று அவளுக்கு ஒரு இதயத்தில் ஒரு நோய் வந்தது. ஆகவே படுத்த படுக்கையாக மாறிட்டா. அப்பொழுது யாருமே அவளுக்கு உதவி செய்ய கிடையாது. எல்லாரும் அவளுக்கு உதவி செய்யணும், யாராவது வந்து உதவி செய்யணும். கூட எப்போது ஏர் டு பி ஏடு டு ஹெல்ப்பர், கூட இருந்து உதவி செய்ய யாராவது ஒரு பெண்மணி இருக்கணும். அவள் திருப்பி வைக்கிறது கூட ஆள் வேணும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த சகோதரிக்கு ஆண்டவரே எல்லாத்தையும் இழந்தவனாக ஊழியம் செய்து கொண்டு தான் நான் இன்னைக்கு ஒன்றுக்கும் இல்லாமல் இருக்கிறேனே, இதனால் என்ன பயன் என்று சொல்லி அவள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது தான் ஒரு நாள் இயேசு சுவாமி சத்தத்தை கேட்கிறார், எழுஞ்சி ஆலயத்துக்கு போ, புறப்பட்டு இன்றைக்கு ஆலயத்துக்கு போ, ஆராதனைக்கு போ என்று சத்தம் வருகிறது. அப்போது அவளுக்கு ஒரே ஆச்சரியம், ஆண்டவரே என்னால் நடக்க முடியல, என்னால் திரும்பி படுக்க முடியல, யாராவது உதவி செய்யணும், இப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது தான் அவருடைய கூட இருந்த உதவி சேர்ந்த பெண்ணை பார்த்து சொன்னாலாம், எனக்கு ஆலயத்துக்கு போனோம், ஐ வாண்ட் டு கோ டு சர்ச், இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு போகணும். என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், எப்படி நீங்கள் போவீங்க,
உங்களுக்கு உதவி செய்வது, நாங்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் மச்சே, உங்களை எப்படி தூக்கிட்டு போகிறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இல்லை, எனக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாலாம். அப்படியே வந்தாங்க பாருங்கள், தூக்கிட்டு வந்து எப்படியோ வாலிபர்லாம் தூக்கி அது கூட மெதையில் கொண்டு போய் ஆலயத்தில் வச்சுட்டாங்க. அவள் தான் உட்கார்ந்து கொண்டே இருந்தா, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தா. அந்த வார்த்தை கேட்க போதகர் பிரசங்கமித்து கொண்டு இருக்கும் போது தானே திடீரென்று அவளுக்கும் போதகர் நடுவில் இயேசு சுவாமி தோண்டினார். தோண்டி அவளை பார்த்து சொன்னாராம், என் காயங்களை பார், உனக்காக நான் ஏற்றுக்கொண்ட என் நோய்கள், உன்னுடைய நோய்கள்லாம் நான் ஏற்றுக்கொண்டதை பார் என்று சொல்லி அவர் காயங்களெல்லாம் காட்டினப்படுது. நீ சுகம் பெறுவாய், இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னாராம். அதை பார்த்து அவள் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அந்த நேரம் தானே, அந்த க்ஷணத்தில் தானே அவள் புது பலனை பெற்று ஏஞ்சி உட்கார்ந்து திருப்பி சந்தோஷம் வீட்டுக்கு சென்றார். தொடர்ந்து அந்த மகள் ஊழியத்தை ஆரம்பித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் தான் அவர் பிரசன்னம் இருக்கிறது. அவர் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். He is in this temple, he is in his holy temple. Glory and honor in his temple என்று வேதம் சொல்கிறது. மகிமையும் கனமும் அவருடைய ஆலயத்தில், அவர் பிரகாதங்களில் உண்டு என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் நான் வரும் பொழுது தேவன் உலாவுகிறார், தேவன் தொடுகிறார். பாருங்க, காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறார். பிலீவ் தட் he is alive. இயேசு சுவாமி உயிரோடு இருக்கான்னு நம்புங்க பிரியமானவர்கள். அந்த நாளிலே கர்த்தர் அநேகரை சுகமாக்கினார். இந்த பெண்ணை சுகமாக்கினது உண்மையா இருந்தால் ஏன் நம்மை சுகமாக்க முடியாது? ஏன் குணமாக்க முடியாது? அங்கிருந்த அநேகர் என்ன செஞ்சாங்க? அந்த வேத பார்களும் அங்கிருந்த ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? கோபம், அவங்களுக்கு ஒரே கோபம். இயேசு சுவாமி அங்கிருந்து அந்த பெண் அந்த ஜனத்தை பார்த்து பேசுகிறாங்க. ஏசாமிகிட்ட சொல்ல ஒன்றும், ஜனத்தை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஓய்வு நாளில் வந்து தானே நீங்கள் சுகம் பெறணும், 6 நாட்கள் இருக்குது, அந்த நாளில் வந்து சுகத்தை பெற்று போகலாமே, ஏன் ஓய்வு நாளுக்கு வரீங்கிற? அது இயேசு கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் வந்தது பாருங்க கோபம். அவர் சொன்னார், ஹிப்போக்ரிட்ஸ், மாய்மாலக்காரர்களே, மாய்மாலக்காரர்களே, ஒவ்வொரு ஓய்வு நாளில் உங்களுடைய ஆடுகளையோ உங்களுடைய மாடுகளையோ அல்லாட்டா கழுதுகளையோ தண்ணி கொண்டு போவதுக்கு எடுத்துகிட்டு போகலையா நீங்கள்? கழுத்து கொண்டு எடுத்துன்னு போய் தண்ணிக்கு கொடுக்கலையா நீங்கள்? அதை விடவா இவள் கெட்டு விட்டாள்? இவள் அதை விட வெளியேற பெற்றவள் அல்லவா? அந்த பசங்களுக்கு என்ன ஆனா, நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது, இந்த மாடை கொண்டு போகலன்னா, தண்ணிக்கு கொண்டு போகலன்னா ஆடை அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதுக்கு தான் பயந்துட்டு போனானுங்க. ஆனால் அதை கொடுத்து ஒன்றும் அவங்க மேலே ஒரு கரிசனை இல்லை. ஆனால் இந்த ஏழை பெண் பாருங்க, அவள் 18 வருஷமாக இருக்கிறா. ஏசாமி பார்த்து சொன்னார், ஆபிரகாமின் மகள், she is the daughter of Abraham, she has suffered 18 long years, should she not be delivered? அவள் விடுவியாக்குது நல்லதல்லவா என்று சொல்லி அவர்களோடு பேசினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாமின் குமாரத்தி. அங்கே வந்து என்ன சொன்னாங்க? கூனி. பலராய் பேசினார்கள், பலராய் கேலி பண்ணினாங்க. ஆனால் இயேசு சுவாமி கூப்பிட்டது ஆபிரகாமின் மகள். she is the daughter of Abraham, just the daughter of Abraham. ஆபிரகாம் நமக்கு தெரியும், விசுவாச தகப்பன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி மூலமாய் உலகமே ஆசீர்வதிக்கப்படும் பானு. அதுக்கு ஒரு சாட்சியாக அங்கே நிற்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சாட்சியாக நின்னா, மகளே, ஆபிரகாமின் மகள் சுகமாய் பெற்று, ஆபிரகாம் மகளே நீ சுகத்தை பெற்றுக்கொள் என்று இயேசு சுவாமி சொன்னபோது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்துப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு அளவோ பெருசு. அவர் வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆபிரகாமின் மகளே கூட மாட்டார். He will not call you as daughter of Abraham or the son of Abraham. He will call you as the daughter and sons of God. தேவாதி தேவனுடைய குமாரர்களே, தேவாதி தேவனுடைய மகளே, மகனே என்று தான் நம்மை அழைப்பார். யோசித்து பாருங்க, ஆபிரகாமின் மகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்றால், ஆபிரகாம் சந்ததியில் வந்த ஒரு மகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்றால், தேவ பிள்ளைகளாய் நமக்கு கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் நம்மை விடுவிக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. You are supposed to call God as your father. You are calling him every day as your father. அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது உங்களை சுகமாக்காமல் இருக்க மாட்டாரா? கட்டாயமா சுகமாக்குவார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:17 வாசிக்கிறோம், நாம் அவரோடு கூட சேர்ந்து உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். We are heirs of God and co-heirs with Christ என்று எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நம்ம வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவளை பார்த்தா ஆபிரகாமின் குமாரத்தை சுகமாக்குவது அவசியம் இல்லையா கேட்டவர்? என் மகனும் என் மகளையும் சுகமாக்குவது அவசியம் இல்லையான்னு சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்பார். பயப்படாதருங்க, தைரியமாக இருங்க, ஆண்டவரத்தில் வாங்க.
விசுவாசத்தோடு வாங்க. All that he wants is humility and faith. Belief, faith, trust in the Almighty God, trust in this love, trust in his mercy. When you come believing in his mercy and grace with all humility, we will receive his blessings, my dear brothers and sisters. கட்டாயமாக பெற்றுக்கொள்ளும். இந்த பிள்ளைக்கு அதுதான் கிடைத்தது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவங்களாம் வெக்கப்பட்டு போனாங்கன்னு வேதம் சொல்லுது. வெக்கப்பட்டு போனார்களாம், தலை குனிந்து போனார்கள். அங்கிருந்து ஜனங்களாம் செஞ்சாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எப்படிப்பட்ட ஒரு விடுதலை மக்கள் கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். முதல் தடவை 18 வருஷத்தில் நின்று அவள் நடந்து போவது எத்தனை ஒரு பாக்கியம். இதுதான் தேவன் நமக்கு செய்யக்கூடியது. அவரால் கூடாது ஒன்றுமில்லை. ஆம், அந்த நாளிலே இயேசு சுவாமி சிலுவையில் நமக்காக மரிக்கவில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இப்பொழுது நமக்காக சிலுவை ஜீவனை கொடுத்தவராக நாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நாம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார். himself took our infirmities and bore our sicknesses. சங்கீதம் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமித்த போது பல நோயாளிகளும் பிசாசு பிடித்துகளும் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஏசு அவர்களை சுகமாக்கி இந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவர் தாமே நாம் பலங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவங்களை சுகமாக்கினார். ஆனால் இந்த இடத்துல என்ன படுத்துறோமா, நாமும் அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு தேவனால் அவரை பனிஷ் பண்ணிட்டார் சுவாமி என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருந்தோமா? We did esteem him smitten of God என்று வேதம் சொல்லுகிறது. Afflicted and smitten of God. We looked at him when he was hanging on the cross with all pain and agony as though God has afflicted him. அப்படிதான் ஜனங்கள் பார்த்தாங்க. தேவன் அவரை கைவிட்டு விட்டார், தேவன் அவரை தண்டித்து விட்டார் என்று தான் பார்த்தாங்க. அப்படி என்ன செய்தாராம் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலனை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களே அவர் சுமந்தார். அதை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் சொல்லுவோம், சுவாமி நான் ஆபிரகாமின் பிள்ளை இல்லப்பா, நான் தேவாதி தேவனுடைய பிள்ளை, உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைப்பா. நான் எனக்காக நீ ஜீவனை கொடுத்ததுனால, உம் ரத்தத்தை சிந்தினால உம்முடைய பிதாவோடு என்னை இணைத்து விட்டீர் சுவாமி. ஆகவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்போம் என்றால் கட்டாயமாக நம்மை சுகமாக்குவார். இன்று சாயங்காலம் கூட பிரியமானவர்களே, அவரை நம்பி வருவோம், அவரை விசுவாசிப்போம். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் அன்புள்ள தேவன். நம்முடைய மீது நிமித்தம் காயப்பட்டு நமக்கு நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேலே விழுந்தது. அவர் தாழ்வா குணமாயிட்டோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று பழைய ஏற்பாடு சொன்னார் பாருங்க. மோசையோடு பார்த்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நானே உன் பரிகாரிய கர்த்தர், என் பிரமாணங்களை கை கொண்டு எனக்கு பிரியமான வழி நடப்பா என்றால் நான் எகிப்தில் வரப்பண்ண ஒரு வியாதி உன் மேல் வரப்பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்படி சொன்னவர் நாம் வியாதியில் வாழ்வது அவர் சித்தமாக யோசித்து பாருங்க. Is it his will that we should suffer with sickness and disease? No! It causes so much of anxiety and worry and it destroys the peace in the family. குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷத்தை, பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் மகிழ்ச்சியை எல்லாவற்றையும் அதை குலைத்து போடுகிறது. வியாதி அத்தனை கொடியது பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் அதை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதுதானே ஏராள மக்களை வந்த நோயாளி ஊழியம் செய்ததில் 75% என்று சொல்லலாம். He spent his time healing the sick people all the time because he knew the agony, he knew the bitterness of sickness, bitterness of Mara. அந்த மாரான் கசமண்ட வந்த பொழுதுதான் பாருங்க அவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மாறாவின் கசப்பை தண்ணி அருக முடியாமல் அவங்க கதறின பொழுது மோசே ஒரு செடி எடுத்து போடுறான் பாருங்க. அப்போ தண்ணி மதுரமாக மாறுது. அந்த இடத்துல வாக்கு தத்து கொடுக்குறா, ஒரு உடன்படிக்கை செய்கிறா, நீ என் பிரமாணங்களை கை கொண்டு என்னை பின்பற்றுவாய் என்றார். நானே உன் பரிகாரிய கர்த்தர், எகிப்தில் வரப்பண்ண ஒரு வியாதி வரப்பண்ண மாட்டேன். ஏன் திரும்ப அந்த மாறாந்த வந்து அப்படி செஞ்சாரு? அந்த கசப்பு அவ்வளோ கொடியது என்பதை அவர் அறிந்தபடினால, வியாதியின் கசப்பு எப்படிப்பட்டது என்று அறிந்தபடினால தான் அவர் அந்த இடத்துல அந்த சோதனையில் கடந்து போகும்போது வைத்து அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த நாளிலும் அவருக்கு நன்றாக தெரியும் அந்த பெண்ணின் வாழ்க்கை 18 வருஷம் எவ்வளோ கசப்பு. ஓ she have been so much in pain and agony. In spite of all that, the Lord of great love and compassion, mercy, his eyes fell on her. அவர் கண்கள் நேசர் அந்த மகள் மேலே விழுந்தது. அவள் தான் சுகம் பெற்று போனார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள்.
நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட தேவன். நம் சாபங்களெல்லாம் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்கள்லாம் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவத்துக்கு மாற்றம் இல்லை பெரியமானவர்களே. நாம் பாவத்தை சுகமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து வியாதியில் படுத்து கொண்டிருப்பதால் யாருக்கு லாபம்? Who is going to benefit from that? Tell me, how long are we going to suffer? யாருக்கு லாபம்? யோசித்து பாருங்க. சமயம் பாவத்தை மட்டும் சுமந்துட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டும் பரவாயில்ல, ஆனால் வியாதியில் படுத்து கொண்டு இருப்போம் என்றார். பலவிதமான வியாதிகளும் வந்து தாக்கி கொண்டு இருக்கும் என்றார். அதுக்கு லாபம் யாருக்கு? நஷ்டம். யோசித்து பாருங்க. இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது தெரியுங்களா? இந்த ஆலயம் எதிர்க்கு இருக்கிறோம் தெரியுமா? இங்கே we are seated in this temple, in the church, because we are alive. You and I are alive. This Bible was written for people who are alive, not for dead people, sir. It was written for people who are alive. As long as you live in this world, you cannot read it. You have to read it means you have to live in this world. You have to come and worship the Lord means you have to be alive, in good health. If you want to come and serve the Lord means you have to be in good health. நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருப்பது அவருடைய அவசியம். அல்லாவிட்டால் செத்தவர்கள் இந்த வேத புஸ்தகம், செத்தவர்கள் இந்த ஆலயம் எதுக்கு இருக்கிறது? உயிருள்ள மக்களுக்கு, சுகமுள்ள மக்களுக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்காக, அவரை தொழுது கொள்ளும்படிக்காக ஜீவனோடு இருக்கும் மக்களுக்கு தான் இந்த ஆலயம். ஆகவே தான் பக்தன் சொன்னான், என் ஜீவனோடு நான் மரிப்பதில் என் ஜீவனாலெல்லாம் அவர் மகிமையை வெளிப்படுத்துவேன். I will not die, I will live to declare the glory of God. I will live to declare the works of God என்று சொன்னான். நான் சாகுவதில்லை என்று சொன்னான். Unless you are alive, you cannot declare the works of God, sir. Unless you are alive and unless you be in good health, you cannot be a testimony to His glory and His healing power. அவர் சுகமளிக்கும் தேவன் என்று சொல்வதற்கு எப்படி சாட்சி வரும்? சுகவீனத்தோடு இருப்போம் என்றார். அது இல்லவே இல்லை. அதுக்கு தான் இயேசுசாமி என்ன செஞ்சார்? நம்முடைய பாவத்தை மாற்றம் இல்லை, நம்முடைய நோய்கள், நம்முடைய சாபங்கள், ஏன் வறுமை கூட அவர் அப்படியே வறுமை அனுபவித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதையும் ஏற்றுக்கொண்டார். காரணம், வறுமை ஒரு மனிதனை வேதனைப்படுத்தும், குடும்பத்தை நாசமாக்கும். தேவனுடைய விருப்பம் அது இல்லவே இல்லை. அதுதான் நம் நேசர். நாம் விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், அவரை நோக்கி சொல்லுவோம், நான் உங்களுடைய மகனப்பா, நான் உடைய மகள் சுவாமி, என்னை சுகமாக்கும், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், நான் சுகத்தோடும் ஊழியம் செய்யட்டும், சுகத்தோடும் ஆராதிக்கட்டும், சுகத்தோட சாட்சியா இருக்கட்டும் சுவாமி மக்களுக்கு. நீ ஜீவிக்கிறீர் என்பதை நான் சாட்சியா உள்ள வாழ்க்கையை நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவத்தில் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. இஸ் நாட் ட்ரூ, இஸ் நாட் காமன் சென்ஸ். யோசித்து பாருங்க. சாதாரண ஒரு அர்த்தம் தான் இது. புரிஞ்சுக்கொள்வதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆகவே தேவாதி தேவனுடைய இருதயம் அப்படிப்பட்டது தான். ஆக தான் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்னை சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோவான் தன் நண்பனுக்கு எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய இதயத்தை அவர் அறிந்தவராய் எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்பினேன். Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாத்திலும் இருக்கணும்ப்பா. வெறும் ஆத்மா மாற்றம் இல்லை, எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அதான் அப்பாவுடைய இருதயம். அப்படி அதுதான். குடும்பத்தில் ஒருத்தர் வியாதி இருந்திருந்தால் அப்பா சந்தோஷமாக இருப்பாங்களா? யோசித்து பாருங்க. குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். அந்த பாதியை நான் கடந்து போனவன் தான். என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வந்தது. அதை நான் கடந்து போயிருக்கேன். ஆகவே தான் சொல்கிறேன், பெரியமானவர்களே, அன்றைக்கு திரளாக ஜனம் கூடி வந்தாங்கனாக்கா கேட்கறதுக்கு, அந்த ஆறுதல் வார்த்தையை கேட்டால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்குமே. என் பிள்ளைகள் சுகமாவாங்களே, என் மனைவி சுகமாவாலே, என் கணவன் சுகமாவாலே என்று சொல்ல ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அதை அவர்கள் திருப்திப்படுத்தி அனுப்பினார். நான் வாலிப நாட்டில் இருந்த பொழுது, நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது, சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் நான் ஓடுவேன், பைத்தக்காரனை போல ஓடுவேன். காரணம், எங்கே போனாலும் சரி, வெளியூர் கூட போயிடுறேன், பல தமிழ்நாட்டில் பல இடத்துக்கு போயிடுவேன். அந்த வார்த்தை கேட்பதுக்கு மெய் மருந்து என் குடும்பத்திற்கும் பாருங்கள் எல்லாம் அவர் சொல்லி அங்கே பிரசங்கத்தில் கொண்டு வரும் பொழுது, எங்கள் அப்பா வியாதினால் கஷ்டப்பட்ட நாட்களை நான் நினைக்கும் பொழுது, அப்போல்லாம் எனக்கு ஆறுதல், அந்த வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க. ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். என் வாயின் வார்த்தையினால் பிறர் காயமாற்ற வேண்டும் என்று பக்தன் பாடினான். அதுதான் நம்ம செய்ய வேண்டும். அந்த வார்த்தைக்காக நான் அங்கேயும் ஓடுவேன். பெரியமானவர்களே, இந்த நாளில் ஜனங்களுக்கு வேண்டியது அதுதான். சுகமளிக்கும் வார்த்தை, பரிசுத்தப்படுத்தும் வார்த்தை, தேவனோடு நம்மை இசைக்கும் வார்த்தை, தேவனோடு நெருங்கி வைக்கும் வார்த்தை.
அப்படிப்பட்ட மக்களாய் நம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய விருப்பம் அதுதான். His heart is so full of love for you. He wants you to be hale and healthy, prosperous and happy, never to suffer. It doesn't make a father happy by seeing his children suffer. தன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனாருக்கும் மகிழ்ச்சி கிடையாது. பரலோகத்துக்கும் தகப்பனாருக்கு இன்னும் கட்டாயமாக 100க்கு 100 கிடையவே கிடையாது. ஆகவே நாம் விசுவாசிப்போம், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் எஞ்சி நிற்போம். கர்த்தர் மாறாத நேசர், கர்த்தர் மாறாத நேசர். இந்த நாளில் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. We are not worshiping a dead God. We are not worshiping a dead Jesus Christ. We are worshiping living oh Lord Jesus. ஹல்லேலூயா. சிலுவையிலிருந்து மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின நேசரை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை வணங்கி கொண்டு இருக்கிறோம். அதை நம்புங்க பெரியமானவர்களே. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பாவங்களாக இருந்தாலும் சரி, அதுக்காகவும் பரிகாரம் உண்டு. அதற்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். பலவீனமாக இருந்தாலும் சரி, அதுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். வறுமையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டார். முடிந்ததுன்னு சொல்லி நாம் பிரசங்கம் கேட்டோம் போன வாரத்திலலாம். எது முடிஞ்சது? நம்முடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக நம்முடைய சாபங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் தீர்த்து முடிச்சிட்டான் சாமி என்று சொல்லி பிதாவிடத்தில் சொன்னார். நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, wonderful, wonderful Father. Lord, lay your merciful hands upon every one of thy children. Your love has never changed. உம்முடைய அன்பு மாறவே இல்லை சுவாமி. உம்முடைய இரக்கம் மாறவே இல்லை சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் மாறவே இல்லை சுவாமி. அன்பு இரக்கம் மாறவே இல்லை சுவாமி. உம்முடைய ஒவ்வொரு பேரும் கரத்தை வைப்பீராக. இந்த சாயங்காலம் ஒவ்வொரு சகோதரி மேலே கரத்தை வைப்பீராக. என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ உமக்கு தான் தெரியும் சுவாமி. உமக்கு தான் தெரியும் சுவாமி. மனிதர்கள் அல்ல, டாக்டர் அல்ல சுவாமி. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் சுவாமி. உமக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மேலும் ஒரு சகோதரி மேலும் கருத்து வைப்பீராக. இந்த நாள் சுகமளிக்கும் ஆராதனை என்று நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆகவே ஒருவர் கூட சுகவீனத்தோடு போகக்கூடாது. They should never leave this place with their same sickness and disease. Never, Lord, with their same infirmities. பொல்லாத பிசாசு கட்டி வைத்திருக்கும் பொல்லாத வியாதி கொண்டு வரும் வியாதிகள், குடும்பத்து சமாதத்தை கெடுக்கும் வியாதிகள், ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள், அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாங்களை விரட்டுகிறோம். In the name of Jesus, in my name he shall cast out devils என்று சொன்னீரப்பா. In my name he shall cast out devils. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீன்னு சொன்னீர் சுவாமி. உடைய வார்த்தையை நம்புகிறோம் சுவாமி. இந்த நாளில் எல்லா விதமான பலவீனத்தினை கொண்டு வரும் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாசனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, in the name of Jesus அவைகள் அகற்று போகும்படி கட்டளையிடுகிறோம். அவள் நீங்கி போகும்படி கட்டளையிடுகிறோம். வேதம் சொன்னபடியே நடக்கும். Lord, it shall be as he has said in சொன்னீரப்பா. அவன் சொன்னபடியே நடக்கும். When you see the mountain, say unto the mountain, be thou removed and be cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that what he said shall come to pass, as shall have whatsoever he said என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ, விசுவாசத்தோடு எதெல்லாம் கேட்கிறோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அப்போது உங்களுக்கு ஆகும் என்று வாசிக்கிறோமே. இந்த நாளில் சுவாமி உங்களுடைய பிள்ளைகள் சுகம் பெறுவாராக. In the name of Jesus, Lord, let thy healing virtue flow into your lungs. In the name of Jesus, நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க லங்ஸ்க்குள்ள சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஆர்டரிஸ், வெயின்ஸ், பிளட் வெசல்ஸ்க்குள்ள இயேசு ரத்தம் பாயிட்டோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிட்னிஸ், லிவர், பேங்க்ரஸ்க்குள்ள இயேசு ரத்தம் பாயிட்டோம் அப்பா. ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள இயேசு ரத்தம் பாயிட்டோம். In the name of Jesus. Thank you Jesus. Thank you Lord Jesus. Thank you mighty Jesus. சுகம் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இயேசு சுவாமி உயிரோடு இருக்கிறார். நீங்கள் பிதாவின் பிள்ளைகள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பான்னு கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா நாம் கூப்பிடக்கூடிய சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Receive his blessings right now. Receive his healing power right now. Receive his mercy right now. In the name of Jesus. In the name of Jesus. அப்பா நீ உயிரோடு இருக்கிறீரப்பா. நீ மனதுருக்கமுள்ள இயேசு. உடைய அன்பு மாற்றவே முடியாது. உடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பது உடைய விருப்பம். சந்தோஷமாக இருப்பது விருப்பம். செழித்திருப்பது உடைய விருப்பம்ப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் சுவாமி. எல்லா துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். சுகம் ஆரோக்கியம் பிள்ளைங்க மேலே இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்க சுகம் பெறுவார்களாக. தேங்க்யூ ஜீசஸ்.
18 வருஷமாக இருந்தால் என்ன, 38 வருஷமாக இருந்தால் என்னப்பா, 40 வருஷமாக ஆலயத்தில் வெளியே உட்கார்ந்து கொண்டு இருந்தான்ப்பா, என்ன இருந்தான் என்ன, உமக்கு லகுவான காரியம், லேசான காரியம். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஜீவனை நீ கொடுத்தீர். உடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பதுக்கு தான் ஜீவனை கொடுத்தீர். இந்த நாளில் சுகமாக்குவீராக. ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து சுகமாக்குவீராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி. நீ வல்லவர், நல்லவர், போதுமானவர், நீ ஜீவிக்கிறவர். அதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படிக்காய் வந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்பும் சுவாமி, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்பும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. சிறு பிள்ளைகள் மேல் கருத்து வைத்து ஆசீர்வதியும். அவள் வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும் ராஜா, தாரும். த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அணியின் ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.